6 മാസത്തിൽ ഈ കുട്ടിക്ക് കല്യാണം നിശ്ചയമായി നടക്കണം. ഇല്ലെങ്കിൽ ഈ കുട്ടിക്ക് കല്യാണമേ നടക്കില്ല. அபிராமி போய் சொல்றான்னு நினைச்சேன். நம்பூதிரி அதே தானே சொல்றாரு. அவன் மயங்க மயங்க நீ பேசணும். நீ பேச பேச அவன் பின்னாடியே வரணும். சமயம் பார்த்து நீ என் கூட வந்துடு ஜோதி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிடலான்னு துணிச்சலா நீ பேசணும். சொல்லுங்க. அதனால நமக்கு வீடு வாசல் எதுவுமே வேண்டாமா? நாம எங்கேயாவது போயிடலாம் சித்ரா. உன்னுடைய நாட்டிய கலையை உலகமறிய செய்யறதுக்கு எனக்கு வழி தெரியுமா? நாம இங்க இருக்கிறதுனால சங்கருக்கு தாமா வீண் தொல்லை. ஆமா, வீண் தொல்லை. இல்ல அங்கிள், இல்ல. நாம இங்கேருந்து எங்கேயுமே போக கூடாது. நாம இங்கேருந்து போறதுனால சங்கரோட அம்மாக்கு வேணா நிம்மதி இருக்கலாம். ஆனா சங்கருக்கு அவரோட இழப்ப யாராலையும் ஈடுகட்ட முடியாது. தமிழர் ரகு அவங்க 2 பேரும் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரோ அதே அளவுக்கு தான் சங்கர் என் மேலேயும் மதிப்பு வச்சிருக்காரு. சங்கர் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டாம். எங்க போறதுன்னு நானே உங்களுக்கு வழி காட்டுறேன். அம்மா, அவங்க இங்க வந்து ரொம்ப அநியாயமா பேசிட்டு போயிட்டாங்கம்மா. அவங்க அநியாயமா பேசல, என்ன பொடம் போட்டுட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஜோதி. ஆனா 4 லெட்டர் கொடுத்தா மட்டும் அந்த தமிழ் டீச்சர் எப்படி ஒத்துக்குவாங்கன்னு சொல்றேன். உங்க லெட்டருக்கு நிச்சயமா மரியாதை கிடைக்கும்னு நான் நம்புறேங்க. நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகேன்ட்டாங்கன்னா அந்த பொண்ணு பாஸ் ஆகட்டும். அப்படி இல்லைன்னா ஆண்டவன் விட்ட வழி. ஒருவேளை என் லெட்டருக்கு மரியாதை கிடைக்கலன்னா அதை நீ யோசிச்சு பாத்தியா? ஐயே, இந்த தமிழ் பேராசிரியர் இதுக்கெல்லாம் போய் சிபாரிசு பண்றான்னு கேவலமா நினைச்சிட்டாங்கன்னா? ஐயோ, என்னங்க நீங்க? அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? சரி, நீயே சொல்லிட்ட. இதுக்கு மேலேயும் நான் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த சாக்குல என்ன இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே. சரி, நான் லெட்டர் கொடுத்தா ஈஸ்வரியும் செங்கல்பட்டுல இருந்து அந்த அம்மாவும் வந்து வாங்கிட்டு போறாங்க. நீ எதுக்காக வீணா அங்க போனோம்? தேவையில்லாத வேலை ஜோதி. இல்லங்க, நீங்க எழுதின லெட்டரை நானே எடுத்துட்டு போய் என் கைப்பட கொடுத்தேன்னா அங்க தலையில கிரீடமே வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களால அதை மறுக்கவே முடியாது. என்ன, செங்கல்பட்டு போயிட்டு வர ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஆனா நான் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் வந்துருவேங்க. சரி, அப்ப அவங்க கிட்ட ஞாபகமா சொல்லு, என் வீட்டுக்காரர் சிபாரிசு பண்ண மாட்டேன்னு தான் சொன்னாரு, நான் தான் வற்புறுத்தி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. அப்படி சொன்னாதான் எனக்கும் கொஞ்சம் கௌரவம் இருக்கும். ஆக்சுவலி அந்த செங்கல்பட்டு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சவங்க தான். நீங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம்ல? சேச்சே, அவங்க காதுக்கு இதெல்லாம் போகக்கூடாது. ஏன்? இதை பாரு, அந்த டீச்சர் ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு நீயே சொல்ற. ஒருவேளை ஹெச்எம் சொல்லி அவங்க கேட்கலன்னா அதுக்கப்புறம் நம்மளால அந்த ஹெச்எம்க்கும் டீச்சருக்கும் வீண் பகை ஏற்படும். ஒருத்தருக்கு தெரிய போற விஷயம் 2 பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஸ்கூலுக்கே தெரியும். அப்புறம் என் பேர் தான் கெட்ட பேர் ஆகும். இதெல்லாம் தேவையா? நமக்கு தானே அசிங்கம் ஆகும். இது பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதும் காது வச்சு பேசணுமா வந்தோமான்னு இருக்கணும். சரியா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு லெட்டர் மட்டும் நீங்க எழுதி கொடுங்க. சரி, நான் லெட்டர் எழுதி தரேன். எனக்கு என்ன தரேன்? தூக்கம் வருது ஜோதி, தூக்கம்.
தூக்கம் வந்தா தூங்குங்க. நான் என்ன வேணாம் சொன்னேன்? நான் என்னைக்கு தனியா தூங்கியிருக்கேன்? தனியா தூங்க மாட்டீங்களா? நம்ம பக்கத்து வீட்ல பூனை இப்பதான் குட்டி போட்டுச்சான். நேத்து தான் நம்ம குட்டி போட்டுச்சான். வேணா ரெண்டு எடுத்து வந்து போட்டுமா? நைட்டு ஃபுல்லா மியாமியான கத்திட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? அப்பா, யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, முக்கியமான ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். யாரு? இது தேங்காய் மண்டி வச்சிருக்காரு நம்பியாரு. ஆமா, உங்களை பார்க்க வீட்டுக்கு அடிக்கடி ஆமாம்மா, வருவாரு. அவர் வீட்டுக்கு ஒரு நம்பூதிரி வந்திருக்காராம் பூஜை பண்றதுக்காக. அவர் நல்ல ஜாதகம் பார்ப்பாராம். அவரை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் காலையில இருந்து எங்கேயும் போகாம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, உன்னோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்னு கரெக்டா சொல்லிடுவாருன்னு சொன்னாரு. அதனால தான் காத்துக்கிட்டு. நமஸ்தே வாங்க முதலியார். சிவசங்கரன், வாங்க வாங்க. இப்பதான் என் பொண்ணுகிட்ட உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அம்மா, ஐயாவை குடிக்க ஏதோ கொண்டு வா. இவங்க தான் நிங்களோட மகளா? ஆமாங்க, என்னுடைய ஒரே மக. செல்லமா வளர்த்துட்டேன். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்கு. ஆனா கல்யாணம் தான் கூடி வர மாட்டேங்குது. முதலியார், കല്യാണംங்கிறது മലയിലെ പൂക്കുന്ന പൂവ് മാതിരി എപ്പോ പൂക്കുന്ന് ആർക്കാ അറിയാ? ചില സ്ത്രീകൾക്ക് വിവാഹം നടക്കും, പക്ഷെ കുറച്ച് ദിവസങ്ങളാകും. കുടുംബ ദൈവാംശം നിറഞ്ഞവളാ നിങ്ങളുടെ മകള്. ഈ കുട്ടി മുഖത്തെ നോക്കുമ്പോൾ അത് നിശ്ചയമായിട്ട് தெரியுது. அதனால தான் நான் உங்களை வரவழைச்சேன். உங்களுக்கு எல்லாமே அத்துபடின்னு நம்பியார் சொன்னாரு. ഇത് കൂടുതൽ മുഖസ്തുതിയാ. നിങ്ങൾക്ക് എന്നാ വേണമെന്ന് அது மட்டும் പറയും. சிவசங்கரன், ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மலைப்பூக்கள் அதிசயமா பூக்கும். அப்படி ஒரு அதிசய பொண்ணா என் மகளும் ஆயிட்டாளுங்கிற கவலை தான் எனக்கு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தோஷம் இருக்குமோங்கிற சந்தேகம் எனக்கு. அதனால தான் சொல்றேன். எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அவங்க ஜாதகம் இருந்தா என் அடுத்து தரൂ, நான் பார்த்து தரேன். நீங்க வரேன்னு சொன்ன ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டேன். இந்தாங்க. 6 മാസത്തിൽ ഈ കുട്ടിക്ക് കല്യാണം നിശ്ചയമായി നടക്കണം. ഇല്ലെങ്കിൽ ഈ കുട്ടിക്ക് കല്യാണമേ നടക്കില്ല. அபிராமி போய் சொல்றான்னு நினைச்சேன். நம்பூதிரி அதே தானே சொல்றாரு. என்ன யோசனை பண்றீங்க? ஒன்னும் இல்ல, 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் தோஷம் ஒன்றும் இருக்காதே. எதுவுமே இல்ல. அம்மா, நீ போய் தாம்பாள தட்டு எடுத்துட்டு வா. இவருக்கு மரியாதை பண்ணு. ഈ സമ്പ്രദായം എല്ലാം എനിക്ക് വേണ്ട. ഞാൻ ഇവിടെ വന്നത് എന്റെ സ്നേഹിതത്തിന്റെ ഒരു കാരണം കൊണ്ട് മാത്രമാ. சந்தோஷம். ஐயா, யாரு? நீங்க உமா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப சரி. வந்துடுறேன். ஆறு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னு ஏற்கனவே எங்களுக்கு தெரியுங்க. ആര് சொன்னா? என் அத்தை தான் சொன்னாங்க. எங்க அத்தைக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுதான் எங்க அத்தை எல்லா காரியமும் செய்வாங்க. ആ സാമിയാർ വേറെ ഏതെങ്കിലും വിഷയം சொன்னாரா உமா? വേറെ ആരാவது உங்களுக்கு ഈ വിഷയം പറഞ്ഞാங்களா? പറയൂ உமா. ஆமா. അതിനു വേണ്ടിയ പരിഹാരം ഏതെങ്കിലും சொல்லியிருக்காங்களா? எல்லாத்தையுமே ஒரு ரகசிய மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே புரியல. உமா, நான் உன் ஜாதகத்தை கணிச்சு உன்னை பத்தி விவரத்தை சொல்லறேன்.
ஆனா அந்த சாமியார் ஒரு தீர்க்கதரிசி. ரொம்ப கரெக்டா சொல்லி இருக்காரு. நீ കുറച്ച് ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய கல்யாணம் பின்ன சூழ்ச்சிச்சு நடத்தணும். என்ன சிவசங்கரன், கிளம்பிட்டீங்களா? ഞാൻ പിന്നെ വരാമോ? ஏன் இருந்து சாப்பிட்டு போலாமே. பரவாயில்ல, இருக்கட்டும். ഞാൻ அப்புறம் വരാം. நல்லது, சரி. പിന്നെ കാണാം. என்ன உமா, நம்பூதிரி என்ன சொன்னாரு? கல்யாணம் ஆனா கூட கோயிலுக்கு தவறாம போகணும், பக்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. அப்படியா? நான் உனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரமாச்சு? இப்போ தான் வர டைம் கிடைச்சதா? சார், இவ்வளோ காலையில் என்ன கூப்பிட்டீங்கன்னா என்னால் எப்படி சார் வர முடியும்? எனக்கு ரூம்மேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்கள் கூப்பிட்ற நேரத்தில் கிளம்புனா எங்கே போகிற, ஏன் போகிறேன்னு கேள்வி கேட்பாங்க சார். உன் ரூம்மேட்ஸுக்கு நம்ம பற்றி ஏதாவது தெரியுமா? நம்ம அடிக்கடி சந்திக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. நீங்கள் யார் என்னன்னு கேள்வி கேட்டானுங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என் வாயில் போய் வராது சார். உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஜாக்கிரதையாக இருடான்னு அட்வைஸ் மட்டும் பண்ணானுங்க. வேற ஒன்றும் சொல்ல சார். சரி, எல்லாம் நல்ல பசங்க தானே? நல்ல பசங்க தான் சார். ஆனால் கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்டாங்க. அதை நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேள்வியா? என்னது சார்? நீங்கள் எனக்காக மெனக்கட்டு நான் நினச்ச பொண்ணையை அடையணும்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் எப்போ திடீர்னு பார்த்த என் மேலே மட்டும் உங்களுக்கு எதுக்காக இந்த அனுதாபம்? நீ கேட்கறது என்னமோ நல்ல கேள்விதான் ரவி. இப்போ ஒரு பொண்ணும் ஆணும் லவ் பண்றாங்க. பழகின பிறகு லவ் பண்றாங்க? லவ் ஆனதுக்கு அப்புறம் தானே பழகுறாங்க. ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான் காதல் வரணுமா? ஏன் இந்த காதல்னா என்ன? அன்பு, விருப்பம். இதுவே ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏன் இருக்கக்கூடாது? உன்னை முதல்ல பார்த்த உடனே நான் தீர்மானிச்சிட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. இவன் தான் நமக்கு சரியான ஃப்ரெண்டு. நம்மள மாதிரி காதல் பைத்தியம் கொண்டவன். என்னோட காதல் நிறைவேறின மாதிரி உன் காதலும் நிறைவேறணும்னு சபதம் எடுத்தேன். உங்ககிட்ட டீப்பா பழக ஆரம்பிச்சேன். தட்ஸ் ஆல். என்ன ரவி அப்படி பார்க்குற? சார், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார். நான் உங்களை மனசார நம்புகிறேன். என்ன நீ நம்புறது பெருசு இல்லை ரவி. உன்னை அந்த ஜோதி நம்பணும். அவளை நீ அடையணும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். சார், அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாலாவது தூரத்துலேருந்து பார்த்தாவது நான் சந்தோஷப்படுவேன். முட்டாள் மாதிரி அடிக்கடி பேசாத. தொலைவில் இருந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு அவன் நிலவா இல்லை நட்சத்திரமா? கிட்ட போய் ரசிக்கணும். அவன் மயங்க நீ பேசணும். நீ பேச அவன் பின்னாடியே வரணும். சமயம் பார்த்து நீ என் கூட வந்துடு ஜோதி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிடலான்னு துணிச்சலா நீ பேசணும். சார், கையில் இருக்கிற சாக்லேட்டை ஒரு குழந்தைய கேட்டால் கூட அது கொடுக்க மாட்டேன்னு அழுதுகிட்டே ஓடி போகும். நான் இவ்வளோ பெரிய விஷயத்த ஜோதி கிட்ட போய் சொன்னா அவன் முதல்ல இதுக்கு ஒத்துக்கிறாளோ இல்லையோ என்னை சும்மா விடுவாளா சார்? ஐயோ, நீ ரொம்ப பயந்து சாகர ரவி. இப்ப நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். முதல்ல ஜோதி வீட்டுக்கு போ. முதல்ல அவன் வீட்டில் இடம் பிடி. அப்புறம் அவன் மனசுல இடம் பிடிக்கலாம். வணக்கம் சார். தியாகோ, எங்க இந்த பக்கம்? இந்த பக்கம் சவாரி வந்தேன். உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்துட்டு பார்க்காம போகிறதுக்கு மனசு கேட்கல சார். அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு. இவர் யாருன்னு தெரியுமா ரவி? அன்னைக்கு முதல்ல ஜோதி வீட்டுக்கு வந்தப்போ
இவர் வண்டியில தான் ஜோதி வந்தா. இவர் ஆசீர்வாதம் சொல்றது எங்கிட்ட 5-10 வாங்கிட்டு போனா அன்னைக்கு பூரா சவாரி நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இல்லையா தியாகு? ஆமாம் சார், ரொம்ப ராசியான கை சார். அது சரி தியாகு, அன்னைக்கு ஒரு பொண்ணை இந்த தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தல்ல, திரும்பி போகும்போது உன் ஆட்டோல தானே போனா. எப்படி அவ வீட்டில் இறக்கி விட்டுருப்ப? அந்த பொண்ணு வீடு தெரியும்ல? தெரியும் சார், ஆனால் வீடு தெரியாது. பழைய சித்ரா தேட்டர் பின்னாடி நாராயணசாமி தெருலேருந்து அந்த பொண்ணை சிந்தராஜப்பேட்டை கூட்டு வந்தேன் சார். ஓகே, தேங்க்ஸ் தியாகு. இந்தா உன் போனி, சமயம் பார்த்து நான் கூப்பிட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி. ஓகே சார், வரேன் சார். இப்போ ஜோதி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் உன் கையில் தான் இருக்கிற ரவி. கேரியா சார், இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா சார்? துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, அழுதவனுக்கு வெக்கம் இல்லை. போயிட்டு வரவே, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் சார், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் சார். ஓகே, வரேன் சார், பாய். ஓகே சார், பாய். ஜோதி, ஒன்று நான் உன்னை அடையணும், இல்லை உன் புருஷனால் துரத்தப்பட்டு நீ நடு ரோட்டில் அனாதையாக நிற்கணும். மா மா இது வரேன்பா. அப்பா, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல இப்படி உட்காருமா. ம், அன்னைக்கு ஒரு நாள் உங்க அத்தை வந்திருந்த போது நீ ஏதோ வேலையை வெளியே போன. ஆமாப்பா. அது சரி, நம்பூதிரி என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான் 6 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாரு. ஆமா அதானே? ஆமாம்மா, இதை நம்பூதிரி சொல்றதுக்கு முன்னாடியே உங்க அத்தை வந்து என்கிட்ட சொன்னா. ஆனா ஏதோ உள்நோக்கத்தோட தான் சொல்றான்னு நான் நினைச்சேன். அப்பா, அத்தை அப்படிப்பட்டவங்க இல்ல. சில சமயம் செண்டு முடிப்பாங்க, ஆனா பொய் பேச மாட்டாங்க. அத்தை உன்னை வளர்த்தவில்ல, அந்த பாசத்துல விட்டு கொடுக்காம பேசுற. இப்படியே எல்லாத்துக்கும் சிரிச்சு மழிப்பிடு. இனியும் நான் தாமதிக்க போறதில்ல. என்ன சொல்றீங்கப்பா? உன்னுடைய கல்யாணம் உடனே நடந்தாகணும். நான் வேண்டான்னு சொல்லலையேப்பா. உனக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைக்கணுமா, அதான் என்னுடைய கவலை. மாப்பிள்ள விஷயத்துல இவர் தகுதியானவரு, இவர் தகுதி இல்லாதவர்னு இந்த மாதிரி வித்தியாசம் எதுவும் இல்லப்பா. கல்யாணம் ஆகும்போது நல்லவரா இருக்கிறவரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கெட்டவனா மாறலாம். கெட்டவனா இருந்தவரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லவரா மாறலாம். எல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். எடுத்த எடுப்பிலேயே எதையும் தீர்மானிக்க முடியாது. தாலி கட்டின புருஷன் எப்படி இருந்தாலும் அவனை தான் வழிக்கு கொண்டு வரவதான் மனைவி. இவ்வளவு பேசுற, நீ அந்த டாக்டர் சங்கருக்கு மனைவியாகி அவரை ஓ வழிக்கு கொண்டு வர முடியாதா? முடியாதுப்பா. ஒரு கொலைக்காரனையோ கொள்ளைக்காரனையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க தயார். ஏன்னா அவங்கள என்னால திருத்த முடியும். வால்மீகி திருந்தனத்துக்கு அவரோட மனைவியும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க. ஆனா நான் வணங்கின கடவுளையே தப்பா பேசினவர என்னால எப்படிப்பா திருத்த முடியும்? ஏமா, வளையாத மூங்கில உடைக்கணுமா? அதாமா ஒரு பெண்ணோட திறமை. உன்னால முடியும்னு நான் நிச்சயமா நினைக்கிறேன். அப்படி கஷ்டப்பட்டு மூங்கில வளைச்சு நான் எதுக்கு என் கைய உடைச்சுக்கணும்? நீங்க இன்னும் பழைய பல்லவியே பாடாம புதுசா ஏதாவது யோசிங்க. நாணயத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் இல்லப்பா, 2 பக்கம் இருக்கு.